தேடி தேடி வந்து அன்பு செலுத்தக்கூடிய உறவுகள் நிறையா இருக்கும். நிறைய இல்லைனாலும் ஒரு 4-5 பேர், 4-5 இல்லைனாலும் ஒரு 2 பேராவது இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை கண்டுக்காமல் அவங்க வாழ்க்கையில் பிஸியாக எங்கேயோ எதையோ நினச்சிக்கிட்டு ஓடுறாங்கல்ல, அவங்க பின்னாடி தான் நம்ம போவோம். நம்ம டிசைனே அப்படி தான் இருக்குது. நம்ம மேலே அக்கறை இருக்காங்க, ஒரு பாசம் வச்சுருக்காங்க, அன்பு வச்சுருக்காங்க, பிரியம் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. ரெண்டாவது, அவங்களுடைய அந்த எஃபர்ட்டை நம்ம வந்து ஒரு விஷயமாகவே பொருட்படுத்துறதில்ல. ஆனால் நம்மளை கண்டுக்காமல் அவங்க வேலையில் பிஸியாக சில பேர் தெரிவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க பின்னாடி மட்டும் பைத்தியம் மாதிரி அலையிறது. இது வந்து இதை வந்து லவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிசைனை நம்மளே சொல்லிக்கிறோம். ஆக்சுவலாக உண்மையான அன்புங்கிறது என்ன? ஒருத்தர் மேலே அக்கறை கொண்டு அவங்களுடைய இருப்பை மதித்து அவங்களுக்காக நம்ம போடுற எஃபர்ட்டு. லவ்வில் வந்து ரொம்ப பெரிய விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எஃபர்ட்டு தான். இது அம்மா மகன், அப்பா மகன், அண்ணன் தம்பி தங்கச்சி, சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர்ஸு, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, எந்த கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புக்கும் இது பொருந்தும். நம்மளை நாடி நம்மளை மதித்து வர்றவங்கக்கிட்ட 1-2 குறைநிறைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குறையை ரொம்ப பெருசு பண்ணி இது நமக்கு செட் ஆகாது, இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும்ன்ட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளை கண்டுக்காத சில ஜீவராசிகள் இருக்கும் பாருங்கள், அவங்க பின்னாடி போவோம். ஏன்னா நமக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நாமங்கிறது அங்கே இம்பார்ட்டண்ட்டாக போயிடுது. அவங்கக்கிட்ட வந்து 1000 குறை இருக்கும், அவ்வளோ இது இருக்கும். இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. என்ன ஒரு மைண்டுன்னு பாருங்கள். நம்மளை நேசிக்கிறவங்கள்ட்ட இருக்கிற 1-2 குறை பூதாகாரமாக தெரியுது. ஆனால் நாம் விரும்புகிறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அவ்வளோ குறைகள் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. அப்போ இது மைண்ட் செட் தானே. நம்ம நாடி நம்மளை தேடி வர்றவங்கள மதிக்கணுங்கிற பேசிக்கான விஷயமே இல்லை. நாமளாக அன்புங்கிற பேரில் எங்கெங்கேயோ தேடி போய் நின்று யாசகம், ஓப்பனாக சொல்லணும்னா அது யாசகம், பிச்சை தான். லவ்வில் வந்து என்றைக்கு நம்ம யாசகம் கேட்குறோமோ அது விளங்காது. என்கிட்ட பேச மாட்டியா, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா, எங்கூட பேச மாட்டியா, என்ன கண்டுக்க மாட்டியா. நம்மக்கிட்ட ஒருத்தருக்கு உண்மையான அன்பு இருக்குன்னா முதல்ல அவங்க நம்மளை கெஞ்ச விட மாட்டாங்க, அழ விட மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க. லவ், அன்புன்னு என்ன தெரியுமா? பரஸ்பரம், மியூச்சுவலான புரிதல், பரஸ்பரம் மரியாதை, பரஸ்பர சுதந்திரம், பரஸ்பர விட்டு கொடுத்தல். இது எதுவுமே இல்லாமல் ஆனால் எனக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்கு, அதனால் அவங்க வீட்டு வாசலில் போய் நான் தவம் கிடப்பேன், அவங்க மெசேஜ் வருதான்னு பார்ப்பேன், அவங்க என்னை வந்து பார்க்குறாங்களான்னு பார்ப்பேன். இது ஒரு வகையில் மைண்ட் கண்டிஷனிங் தான். எனக்கு பிடித்தவர்கள் எது செஞ்சாலும் சரி, அவங்க என்னை கண்டுக்கலைன்னா கூட அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் என்னை பிடிச்சவங்க என்னை தேடி வந்தால் கூட நான் கண்டுக்காமல் போவேன். இந்த உதாசீனம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அதனால் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நாம் விரும்புபவர்களை விட நம்மை விரும்புபவர்கள் யார்? அவங்களுடைய அன்புக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமா? ஏன்னா நம்ம ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்போம். அந்த மாதிரி இன்னொரு நபர் இருக்கும்போது அழகுலையோ, படிப்புலையோ, அறிவுலையோ, அந்தஸ்துலையோ, எதுலேயோ ஒன்று அவங்க வந்து வசதியாக இருக்கனால தானே இந்த உலகிய லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. மற்றவங்கள விட அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்டிவ், அதனால தான் நம்ம அவங்க பின்னாடி நிற்கிறோம். அது பாசமாக இருக்கலாம், பற்றாக இருக்கலாம். ஆனால் அவங்க நம்மளை கண்டுக்காமல் உதாசீனப்படுத்துகிறாங்களே, அப்போ அதுலேருந்து நம்ம பாடமே கற்றுக்காமல் கடைசி வரைக்கும் லவ் அன்புன்னு போய் நின்று பெக் பண்ணி பிச்சை எடுத்து செத்து தான் போகிறோம். டு பி ஃப்ராங்க், அது பிச்சை எடுக்கிறது தான். நாம் அன்பாக இருக்கோன்னு ஒருத்தருக்கு தெரியப்படுத்துகிறோம், அவங்க நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. திரும்ப போய் நிற்கிறதுங்கிறது சுயமரியாதைக்கு இழுக்கு. உடனே அன்புன்னா சுயமரியாதை பார்க்கக்கூடாதுன்னு டயலாக்லாம் சொல்லக்கூடாது. அன்பாக இருந்தாலும் சுயமரியாதை பார்க்கணும். நம்முடைய அன்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவங்களுக்காக எஃபர்ட் போடுறோம், முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படின்னு கண்டுக்கலைன்னா எப்படி சொல்கிறது? அப்போது இங்கே சுயத்து மேலே, செல்ஃப் மேலே லவ் இல்லைன்னு அர்த்தம். தன்னைத்தானே நேசிக்கிறவங்க ஒருத்தங்க வந்து முதல்ல இன்னொருத்தர்கிட்ட போய் உருகி நின்று வழிஞ்சு கண்ணீர் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. எஃபர்ட் போடுவாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது, நம்மளை தேடி வர்றவங்கள நம்ம மதிப்போம். ஸோ செல்ஃப் மேலே லவ் இருந்து, செல்ஃப் மேலே மரியாதை இருந்து, செல்ஃப் மேலே கேர் இருந்தால் எல்லோரையும் ஈக்குவலாக பார்க்க முடியும். நம்மக்கிட்ட அன்பு செலுத்துகிறவங்களுக்கு நம்ம 100 மடங்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியும். நம்மளை கண்டுக்காதவங்க பின்னாடி போய் நின்று டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இது இன்றைக்கி தோணின பாடம். மைல்டாக கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் பொறுமையாக உட்காந்து கேளுங்க. வாட் இஸ் ரியல் லவ்? நான் யாருடைய அன்புக்காக ஏங்கிட்டுருக்கிறேன்? என் அன்புக்காக யார் ஏங்கிட்டுருக்குறாங்க? என்னால் பிறர் மேலே அன்பு செலுத்த முடியுதா? இதெல்லாம் யோசிங்க. அன்பு என்றைக்குமே புரிஞ்சுக்கும், அன்பு என்றைக்குமே விட்டு கொடுக்கும், அன்பு என்றைக்குமே கட்டாயப்படுத்தாது, அன்பு அழ வைக்காது, அன்பு சந்தேகப்படாது. நான் சொல்ல க்ரைட்டீரியாவெல்லாம் வச்சு நீங்கள் நேசிக்கிறவங்க, உங்களை நேசிக்கிறவங்க, இவங்கெல்லாம் யார்
யோசனை பண்ணுங்கள். யூ வில் கெட் சம் ஆன்சர்ஸ். ஏன்னா லைஃப்பில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பப்போ பாஸ் பண்ணி நிற்கணும். நின்று மூச்சு வாங்கி எங்கடா ஓடுற, எதுக்கடா ஓடுற, ஏன்டா ஓடுற, எப்படா டெஸ்டினேஷனுக்கு போவ, எதுடா உன் டெஸ்டினேஷன்னு யோசிக்கணும். சில நேரம் டெஸ்டினேஷன் எதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டாப், டேக் அ பாஸ். டிராஃபிக் சிக்னல் மாதிரி நில், கவனி, செல். சரிங்களா? நில்லுங்க, உங்களை நீங்கள் கவனிங்க. கவனித்தாலே ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர். அன்புடன் உங்கள் அன்பு சகோதரன் ஆத்மசிந்தன் ராஜசேகர்.